guys, இப்போ இந்த வீடியோவில் நம்மளோட HTML ப்ராஜெக்டில் எப்படி ஒரு யூடியூப் வீடியோஸும் அப்புறம் கூகுள் மேப்ஸ் இதெல்லாம் எப்படி நம்மளோட HTML ஃபைலில் இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட்டு அதுக்காக ஒரு ஃபைல் மட்டும் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் எக்ஸாம்பிளுக்கு import.html அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பேசிக்கான பாய்லர் பிளாட்டை வர வச்சுக்கலாம். ஷிஃப்ட்டு 1 ப்ரெஸ் பண்ணி என்டர் பண்ணுங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, இப்போது இதில் H1 டேக்கில் யூடியூப் வீடியோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? யூடியூப் வீடியோ. ஓகே, இப்போது எப்படி ஒரு யூடியூப் வீடியோவை நம்மளோட வெப்சைட்டில் வர வைக்கிறது? ஓகேங்களா? ஜஸ்ட்டு இப்போது கூகுள் போயிருங்க. கூகுள் போயிட்டு ஏதாவது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. youtube.com அந்த மாதிரி சர்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ யூடியூப் ஓப்பன் ஆகுமா? ஓகே, இப்படி யூடியூப் ஓப்பன் ஆகும்போது ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டோரி ஒன்று செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போது இங்கே ஷேர் பட்டன் இருக்கும் கரெக்டாக. இந்த ஷேரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எம்பெட்டட் அப்படின்னு ஒரு லிங்க் வரும். ஓகேவா? எம்பெட்டட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று வரும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். அப்போது இந்த காப்பி அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். இதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் ஃபுல்லாக காப்பி ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்கை மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஐஃப்ரேம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்மளோட VS கோட் வந்துட்டு அப்படியே அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே வந்து ஹரிசாண்டலாக ஸ்க்ரால் பண்ணுற மாதிரி வரும். ஸோ பெரிய லைனாக வரும். இந்த மாதிரி எப்போல்லாம் உங்களுக்கு வருதோ அப்போல்லாம் ஆல்ட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிளாக 1 by 1 அடுத்த லைனில் வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்போ ஜஸ்ட்டு சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த HTML ஃபைலை ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, 1 செகண்ட். index.html இல்லை import.html எங்கே இருக்குது? ஓகே, ஜஸ்ட் ரன் பண்ணுங்க. யூடியூப் வீடியோ லோட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? அந்த யூடியூப் வீடியோ நம்மளுக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இதை ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் ஆல்சோ செட்டிங்ஸ் எல்லாமே யூடியூப் மாதிரியே வந்துடும். ஓகேங்களா? ஓகே, இப்படி தான் ஒரு யூடியூப் வீடியோவை நம்மளோட வெப்சைட்டில் இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம். நம்ம எப்போவுமே நம்மளோட இண்டெக்ஸ் ஃபைலை HTML ஃபைலை ரன் பண்ணுறதுக்காக நம்மளோட ஃபைல்ஸுக்கு போயிட்டு, எக்ஸாம்பிளுக்கு இதுதான் நம்மளோட HTML ஃபைல், இதில் போய் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிகிட்ருக்கோம் கரெக்டாக. ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு சிம்பிள் மெத்தட் ஒன்று இருக்குது. VS கோட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கடைசியாக இருக்கும். இந்த ஒரு ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல லைவ் சர்வர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். லைவ் சர்வர் இப்படி டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த மாதிரி. ஓகேங்களா? லைவ் சர்வர். ஸோ இது எதுக்காக அப்படின்னா நம்மளோட HTML ஃபைலை ஜஸ்ட் 1 கிளிக்கில் ரன் பண்ண முடியும். ஓகேங்களா? இன்ஸ்டால் அப்படின்னு இருக்கும். இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட HTML ஃபைல் இருக்கிற இடத்துல பாட்டமில் கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி கோ லைவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்போது இதை நீங்கள் கோ லைவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக க்ரோமில் ஓப்பன் ஆகி உங்களுக்கான அவுட்புட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? க்ரோமில் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிரும். ஒன்ஸ் நீங்கள் இதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே போர்ட் அப்படின்னு போட்டு 5500 அந்த மாதிரி போர்ட் நம்பர் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ அகெயின் நீங்கள் இதவே கொடுத்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரீஃப்ரெஷ் ஆகி ஃபர்ஸ்ட் மாதிரியே வந்துடும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைம் உங்களோட ப்ராஜெக்டை இப்படி கோலை கொடுத்து ரன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இதில் ஏதாவது ஒரு மாடிஃபிகேஷன், நான் இன்னொரு டைம் யூடியூப் வீடியோஸ் அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிட்டு நான் ஜஸ்ட் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இருக்கும். லைவாக அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா?
நீங்கள் ஒரு டைமும் இந்த போர்ட் நம்பரை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் கோ லைவ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு டைம் பண்ணும்போதும் ஒரு நியூ டேப்பில் தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இங்கே கோட் மட்டும் ரைட் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே போனீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோட ஒரு ஃபியூச்சர், ஒரு பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஒவ்வொரு டைமும் மாடிஃபிகேஷன் பண்ணவே தேவையில்ல. ஓகேங்களா? ஓகே, இப்போ எக்ஸ்டென்ஷன்ஸ் முடிஞ்சது. இப்போ கூகுள் மேப்பை எப்படி எம்பெட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஜஸ்ட் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் மேப் அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. maps.com அண்ட் லொக்கேஷன், ஏதாவது ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு என்ன லொக்கேஷன் வேணுமோ அந்த மாதிரி. நான் எக்ஸாம்பிளுக்கு மும்பை அப்படின்னு போடுறேன். ஓகே, போட்டுக்கப்புறம் இந்த இடத்துல ஷேர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா பாருங்க. ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் எம்பெட் மேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ காப்பி HTML அப்படின்னு இதுலேயே இருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட ஹை ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆயிரும். ஓகேங்களா? HTML கோட் இங்கே வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸ் இருக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். நான் ஜஸ்ட் காப்பி HTML கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் முன்ன பண்ண மாதிரியே இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எங்கே வேணுமோ என்னோட இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டேக், எக்ஸாம்பிளுக்கு H1ல கூகுள் மேப் அப்படின்னு டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் ஆல்சோ இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா கூகுள் மேப் ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நான் ரீஃப்ரெஷ்ஷே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு, லைவ் அப்டேட் ஆயிடுச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இந்த கோ லைவ் ஆப்ஷன் தான், இந்த லைவ் சர்வர் தான் நம்ம எக்ஸ்டென்ஷனில் நம்ம இன்ஸ்டால் பண்ண இந்த ஒரு லைவ் சர்வர் தான். ஓகேங்களா? ஸோ இதனால தான் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கூகுள் மேப்பும் இருக்குது அண்ட் ஆல்சோ யூடியூப் வீடியோஸ், இந்த மாதிரி எதை வேணாலும் நம்மளோட வெப்சைட்டில் எம்பெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு சின்ன ஒரு விஷயம். இதுக்கு நம்ம வித் ஹைட் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் 500 பிக்சல், இதுவும் 500 பிக்சல் அந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ கூகுள் மேப்புக்கு இன்னும் கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 800 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வித் அண்ட் ஹைட் நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கேயும் சேஞ்ச் ஆகும். பார்த்தீங்களா? 500 கொடுத்ததுனால யூடியூப் வீடியோ அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுச்சு. அண்ட் ஆல்சோ 800 கொடுத்தனால கூகுள் மேப் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இப்போது இந்த வீடியோவில் யூடியூப் வீடியோ எப்படி எம்பெட் பண்ணுறது, கூகுள் மேப் எப்படி எம்பெட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகேங்களா? நம்ம ஃப்யூச்சரில் எந்த ஒரு வெப்சைட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இந்த மாதிரி கூகுள் மேப்ஸ் அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ப்ரொஃபஷ்னலாக அந்த மாதிரியே இருக்கும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் ஐ திங்க் இதோட HTML முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் HTML வச்சு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஸோ ரியல் லைஃப் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு என்ன ஒரு டாஸ்க் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம HTML கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ எவ்வளோ விஷயம் கற்றுக்கிட்டோம், டேபிள்ஸ், ஃபார்ம்ஸ், அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் கற்றுக்கிட்டோம். ஸோ நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம். இதெல்லாம் யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக ஒரு ரெஸ்யூம் ஒன்று ரெடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நீங்களாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஓன் திங்கிங்கில் ஒரு ரெஸ்யூம் ஒன்று ரெடி பண்ணணும் HTML மட்டுமே யூஸ் பண்ணி. ஓகேங்களா? இதை கரெக்டாக செஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் நல்லா இருக்குது, நீங்கள் கரெக்டாக லேர்ன் பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம். ஸோ இல்லைன்னா அப்பயும் பரவாயில்ல, நம்ம ஸ்லோவாக லேர்ன் பண்ணிக்கலாம்.